தோல்வி பயம் காரணமாக தேர்தல் கால பரிசு மழை அறிவிக்க தயாராகி வருகிறது ஸ்டாலின் அரசு. தேர்தல் காலத்தில் மட்டும் மக்களை சிந்திக்கும் கட்சி அல்ல. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. மதுரை மாவட்டம் பாலமேடு நகர்கழகம் சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை நகர செயலாளர் வி.கே. குமார் செய்திருந்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், கருப்பையா மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ரவிச்சந்திரன், அரியூர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வழக்கறிஞர் லட்சுமி, மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் மருதாயி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மனோகர், அலங்காநல்லூர் பிரதிநிதி முரளி, வழக்கறிஞர்கள் குருவித்துறை காசி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு ஆலோசனை மற்றும் பயிற்சிகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசும்போது, சென்ற ஆண்டு மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்காத ஸ்டாலின் அரசு மகளிர் உரிமைத் தொகை ஆரம்ப காலத்தில் தகுதியில்லை என்று கூறிவிட்டு தற்போது தகுதி உள்ளதாக அறிவிக்கும் ஸ்டாலின் அரசு தோல்வி பயம் காரணமாக தேர்தல் கால பரிசு மழையை அறிவிக்க திட்டமிட்டுள்ளது. மக்கள் அதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. மேலும் என்றென்றும் மக்களுக்கும் சேவையாற்றும் கட்சியாக அதிமுக உள்ளது. தேர்தல் காலத்தில் மட்டும் மக்களை பற்றி சிந்திக்கும் கட்சி அதிமுக அல்ல என்றும் கூறினார். வர்றாங்க போறாங்க, வாடகைக்கு வர்றாங்க போறாங்க. கிராமங்கள்ல அப்படி இல்லை. இருந்தாலும் பாலமேடு என்பது அந்த மாநிலங்கள் சொன்னதை போல இங்க கிராம கமிட்டிங்க இருக்காங்க. உலக பிரசித்தி பெற்று ஜல்லிக்கட்டை நடத்துகிற பாலமேடு இன்றைக்கு உலக அளவிலே பெயர் பெற்ற இந்த பாலமேட்டில் அதிமுக மலர வேண்டும். சோழவந்தான் தொகுதி மலர வேண்டும். இப்ப போனோம்னா நாம இப்ப இவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க, அதை நிறுத்திட்டாங்க, இதை நிறுத்திட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் நம்ம 4ஆம் தேதிக்கு அப்புறம் விவரமா பேசிடுவோம். 4ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு பூத்துலையும் விடுபடாம வாக்காளர்ல அந்த கணக்கீட்டு படிவம் எலிமினேஷன் ஃபார்ம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழ்ல தம்பி ராஜ்குமார் காட்டினார். அந்த படிவத்தை முதல்ல நீங்க சேர்க்கணும். அப்புறம் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சேர்க்கணும். அப்புறம் நம்முடைய உறவுகள், நமக்கு ஆதரவாளர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த பிஎல்ஓக்கு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. எத்தனை பேருமா சேர்த்துருக்கீங்க அப்படின்னு பிஎல்2 அவங்க கூட போய் கேட்கணும். அதற்காக தான் இந்த ஆய்வு கூட்டம். பொதுச் செயலாளர் இங்க யாரையும் தூங்க விட மாட்டாரு. தமிழர்கள் சென்னையில இருந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. கிராமமா போறோம். நாங்க ஒவ்வொரு பூத்தா போய் கேட்கிறோம். ஒவ்வொரு பூத்துலைங்க நாங்க எல்லாம் சாமியா இருக்கிறோம். ஒவ்வொரு பூத்துலையும் 100 பேர் 150 பேர் இறந்தவங்க இருக்கிறோம். ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ஆனா ஓட்டு போட்டுருக்காங்க. எந்த ஓட்டு கெட்டு ஓட்டு போட்டாலும் அந்த ஆட்டோவுக்கு தான் தெரியும். ஆக இதை விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் வந்து ஆகவே உங்களை நான் மனைவி கேட்டுக்கொள்கிறேன். போன வருஷம் பொங்கலுக்கு உங்களுக்கு பரிசு எல்லாம் கொடுக்கல. சும்மா ஏமாத்துறதுக்காக இந்த ஏதாவது திட்டத்தை அறிவிப்பாங்க. அவங்க ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் கால சலுகை மழை இப்ப பெய்யுதுல, இது பருவகால மழை, இது வடகிழக்கு பருவமழை. இப்ப தேர்தல் கால சலுகை மழை வர்றதுக்கும் திமுக அரசு திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உளவுத்துறையில சொல்லிட்டாங்க, அப்பா உனக்கு வர்ற 2026 தேர்தல்ல 234 தொகுதியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் சங்கு ஊதுவதற்கு தயாராயிட்டாங்க, நீங்க எச்சரிக்கையா இருந்து சொல்லிட்டாங்க. ஐயோ, போராட்ட பொங்கல் பரிசு கொடுக்கல, மகளிர் உதவி தொகை எப்ப அறிவிச்சாங்க? தேர்தலில் எதிர்கட்சியில இருக்கும் போது அறிவிச்சாங்க. எப்ப கொடுத்தாங்க? பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏண்டா கொடுக்கல? இப்ப வரல. இந்த தங்கச்சி போய் ஏப்பா மகளிர் உதவி தொகை கலைஞர் பேர் வச்சிருக்கீங்களே, எனக்கு கொடுப்பாங்கன்னா நீ தகுதி இல்லைன்னு அந்த அக்கா வீட்டுல போய் அது வீட்டுக்காரர் கேட்கிறாரு, எங்க தகுதி இல்லைன்னு அரசாங்கத்தில் சொல்லிட்டாங்க. அவர் யோசிக்கிறாரு, அரசாங்கமே தள்ளுபடி பண்ண ஒன்னே வச்சா நான் இத்தனை காலமா தள்ளுபடி பண்ணிருக்கேன். அவர் யோசிக்கிறார், ஏன்னா 1000 ரூபாய் கூட்டு தொழிஞ்சா போகிற நாசமா போறீங்க, குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாங்க. இப்ப இந்த அக்கா வீட்டுக்கு போறாங்க, நேரம் பாபத்துக்கு அக்கா உங்களை நாங்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டோம், மன்னிச்சுக்கீங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 வருது, அதனால நீங்க தகுதி ஏன்னா போன தேர்தல தகுதி இல்லைன்னு, இந்த தேர்தலில் என்ன தகுதி இருக்குன்னு சொல்றதுன்னா நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். தேர்தல் வரும்போது மட்டும்தான் உங்களை எங்களுக்கு ஞாபகம் வரும். மற்ற நேரம்லாம் உங்களை மறந்துடுவோம், எங்க தலைவர் மறந்துடுறாரு. ஆகவே இந்த தேர்தல் கால சலுகை மழையினாலே நீங்கள் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. ஏன்னா அடுத்த தேர்தல் முடிஞ்சு வச்சுங்க, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சுதான் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. இப்ப கொடுத்தது அடுத்த கொடுப்பாங்க. ஆனால் அறிவிக்காமலே பொங்கல் பரிசு தொகை 2500 ரூபாய் 2 கோடியே 18 லட்சம் பேர்
நம்முடைய புரட்சித்தலைவர் ஐயா கொரோனா வந்தோம் 2500 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்தோம். நாங்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கா ஒவ்வொருத்தருக்கா கொடுத்தோம். இங்க எம்எல்ஏ கொடுத்தாங்க, அவர் தான் கொடுத்தாரு. மாணிக்கம் 1000 ரூபாய் கொடுத்தோம். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, ஒன்னே ஒன்று சத்திய பிரமாணம் பண்ணி சொல்றேன். தேர்தல் காலத்துல மட்டும் மக்களை பற்றி சிந்திக்கிற கட்சி இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்போதுமே மக்களோட மக்களாக இருக்கிற மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கம், அதனுடைய பிரதிநிதிகள் தான். அதனால உங்களுக்கு உரிமை இருக்கு, ஒவ்வொரு இதா போங்க, இந்த வாக்காளர்களை விடாம சேர்த்துருங்க. ஏன்னா அந்த நேரத்துல போய் நம்ம இது பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நமக்கு வீடு தேடி வர லட்சுமியை காப்பாத்துங்க, ஓட்டு உரிமை சேருங்க. இந்திய குடியுரிமையா இருக்கிற நமக்கு ஓட்டு உரிமை இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு உரிமை தான் இருக்குது, டபுள்லாம் கிடையாது, இரட்டை ஓட்டு உரிமை எல்லாம் கிடையாது. ஆகவே ஒரு ஓட்டு உரிமையை உறுதி செய்வதற்கு, இறந்தவர்களை நீக்குவதற்கு, வெளியூர் சென்றவர்களை டபுள் எம்பி இருக்கிறவங்க இதெல்லாம் நம்ம நீக்கணும். அதற்கான உங்களுடைய கண்காணிப்பு பணி அவசியம் என்பதை சொல்லி, இந்த பருவமழை காலத்திலே நாம் எப்படி எச்சரிக்கையாக இருந்து பாதுகாத்துக் கொள்கிறோமோ அதே போல நம்ம ஏமாற்றுவதற்கு தேர்தல் கால சலுகை மழை திமுக அரசு இன்றைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொண்டு புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே அம்மாவினுடைய ஆட்சி மீண்டும் மலர்ந்து ஒன்றும் அதற்கு நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும் என்று கேட்டு 8 இரட்டைகளை முதலிடத்தில் வர வேண்டும் என்று கேட்டு